தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மார்க்கண்டேய மகரிஷி அவர் யுதிஷ்டர்கிட்ட சொல்றார், இதெல்லாம் ஒரே சமுத்திரமாக மாறிவிட்ட பிறகு அந்த ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள் இதெல்லாம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அழிந்து விட்ட பிறகு இங்க மனிதர்கள் கிடையாது, ராட்சசர்கள் கிடையாது, துஷ்ட மிருகங்கள், செடி கொடி மரம் எதுவுமே இல்லாம, ஆகாயமே இல்லாம ஒரே நீராக காட்சி அளிக்கின்றது. இந்த உலகத்துல நான் ஒருத்தம் மட்டுமே கவலையோடு சுற்றுகிறேன் அப்படின்றாரு. இப்படியே மிதந்து கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப தூரம் பயணம் செய்கிறார், ரொம்ப களைத்து விடுகின்றார். அப்போ ஒரு மிகப்பெரிய இந்த சமுத்திரத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை பார்க்கிறாராம். அந்த நல்ல விசாலமா இருக்குது அந்த மரம். அதனுடைய கிளையில பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ஒரு தாமரையா இல்லை சந்திரனா அப்படி பிரித்தறிய முடியாதபடி ஒரு அழகான முகம் உள்ள ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறாரு. இப்போ அவர் யோசிக்கிறாரு, இந்த உலகமே இப்படி ஆயிப்போச்சு, எல்லாமே தண்ணி சூழ்ந்து நாசமடைந்து விட்டது, இதில் ஒரு குழந்தை மட்டும் எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஆச்சரியம் அவருக்கு. மார்க்கண்டேயர் சொல்றாரு, அதாவது நடந்து போனது, நடக்கின்றது, இனிமே நடக்க போவது எல்லாத்தையும் என்னுடைய தவத்தினால தெரிஞ்சுக்கிற ஆற்றல் எனக்கு இருக்கு. ஆனாலும் அந்த குழந்தைய பத்தி எனக்கு தெரியல அப்படின்றார். அந்த குழந்தைய பார்க்கும்பொழுது அப்படியே சாக்ஷாத் லக்ஷ்மியுடைய இருப்பிடம் மாதிரி அவருக்கு தோணுதான். இப்போ அந்த குழந்தை மார்க்கண்டேயரை பார்த்து, அப்பனே நீ நல்லா களைச்சிருக்கன்றது தெரியுது. மார்க்கண்டேயா, அந்த குழந்தை சொல்லுகின்றது, முனிவர்களில் சிறந்தவனே, நீ இப்போ களைத்திருப்பதனால் தேக பலத்தை விரும்புகிறாய். அந்த தேக பலம் அடைகிற வரையில் நீ என்னுடைய சரீரத்துக்குள்ளே புகுந்து அங்கு இருப்பாய் அப்படின்றார். இப்போ மார்க்கண்டேயருக்கு அவருக்கு தான் அந்த நீண்ட ஆயுள் இல்லையா, அதுலேயே அவருக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகின்றது. இந்த மானிட வாழ்க்கை மீதே ஒரு வெறுப்பு ஏற்படுகின்றது. இப்போ அந்த குழந்தையோடைய வாய் அப்படியே வேகமாக திறக்கின்றது. இவர் என்ன நடக்கிறதுனே தெரியல, இவர் வசம் இல்லை. இவர் அப்படியே தெய்வ செயலால் அப்படியே அந்த வாய் வழியாக அந்த சரீரத்துக்குள் நுழைகின்றார். அந்த வாய்க்குள்ள நுழைஞ்ச பிறகு அங்கே ஏராளமான நாடுகளும் நகரங்களும் முழுமையாக நிரம்பின பூமியை பார்க்கிறாராம் அவர். அந்த சரீரத்துக்குள்ள கங்கை, சீதை, யமுனை, கௌசிகி, சாமணவதி, வேதரவதி, சந்திரபாகை, சரஸ்வதி, சிந்து, விபாசை, கோதாவரி, நளினி, நர்மதை, தாமரா, வேணை, சுவேணை, கிருஷ்ணவேணை, ராமை, வித்சதை, காவேரி, துங்கபத்ரை, கிருஷ்ணவேணி, கமலை, சோனம், விசலையை, இந்த மாதிரி ஏராளமான நதிகளை அந்த குழந்தையுடைய சரீரத்துக்குள் வாய் வழியாக உள்ளே போயிருக்காருல, இதெல்லாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சமுத்திரங்களை பார்க்குறார், மலைகளை பார்க்குறார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த இவர் பார்க்கின்ற பூமியில் ஏராளமான யாகங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. எல்லா மனிதர்களும் இருக்கின்றார்கள், எல்லா விலங்குகளும் இருக்கின்றன, பயிர் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்களாம் மக்கள். இந்த சரீரத்துக்குள்ள இமயமலையை பார்க்கிறார், ஹேமகூட மலையை பார்க்கிறார், ஸ்வேதகிரியை பார்க்கிறார், கந்தமாதன பர்வதத்தையும் அங்கே பார்க்கிறார், மகேந்திரகிரி, விந்திய மலை, இப்படி ஏராளமான மலைகளை அங்கே பார்க்கிறார். தேவகணங்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், இப்படி எல்லாரையும் பார்க்கிறார். சர்ப்பங்களை பார்க்கிறார், நாகர்களை பார்க்கிறார். மொத்தத்தில் மார்க்கண்டேயர் சொல்றார், நான் இது வரைக்கும் என்னென்ன விதமான ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தனோ அதை அந்த சரீரத்துக்குள்ள நான் பார்த்தேன் அப்படின்றாரு. சரி, இப்படி அந்த சரீரத்துக்குள்ள எத்தனை நாள் இருந்தார் அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நூற்றாண்டுகள் சஞ்சரித்து கொண்டு உலகம் அனைத்தையும் கண்டேன் அப்படின்றாரு. ஆனாலும் அந்த சரீரத்துக்குள்ள அந்த தேகத்துடைய எல்லை அப்படின்றத என்னால் காண முடியவில்லை அப்படின்றாரு. இப்போ அவருக்கே ஒரு திகைப்பு வந்திருக்கும் இல்லையா. நம்மளும் இப்போ பூலோகம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு எல்லை இருக்கின்றது, அப்படி போயிட்டு மறுபடியும் சுற்றி வரோம், இவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் இந்த பூலோகத்தில் இவர் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரீரத்துக்குள்ளே பார்க்குறார். ஆனாலும் அங்கே எல்லை அப்படின்றதே இல்லை, போக 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 அது போயிட்டே இருக்கு.
இப்போ இந்த திகைப்பினால, அதுவும் பல நூற்றாண்டுகள் அவர் இந்த மாதிரி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சரீரத்துக்குள்ள. அப்போ அவரையே சரணடைகின்றார். உடனே அந்த குழந்தையுடைய வாய்க்குள்ள தானே போனாரு. இப்ப அந்த வாய் வழியாகவே வெகு வேகமாக வெளியே வந்து விட்டார். இப்ப அந்த ஆலமரத்தோட கிளையில இருக்கின்ற அந்த குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தை கேட்கின்றது, என்ன முனிவரே, என்னுடைய சரீரத்துல இத்தனை நாள் தங்கியிருந்தீங்களே, அங்க வசித்து களைத்து விட்டீர்களா? களைப்பாறுதல் வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் சரீரத்துக்குள்ள அனுப்பினார். அங்க உனக்கு வாசம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னார். களைப்பாறுதலுக்காக போனவர் அந்த ஆறுதல்லையே களைப்படைந்து விட்டார். அதுதான் அந்த குழந்தை கேட்கின்றது, என்னுடைய சரீரத்துல வசித்து நீ களைப்பாகி விட்டாயா அப்படின்னு. மார்க்கண்டேயா, இதை சொல். இப்போ மார்க்கண்டேயர் அந்த குழந்தையை நமஸ்கரிக்கின்றார். அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார், உங்களையும் உங்களுடைய உத்தமமான இந்த மாயை இதையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய சரீரத்துக்குள் புகுந்தேன். உங்களுடைய வயிற்றில் எல்லா உலகத்தையும் நான் பார்த்தேன். தேவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் எல்லாரும் உம்முடைய சரீரத்துக்குள்ள தான் இருக்காங்க. அந்த ஸ்தாவரங்கள், ஜங்கமங்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த உலகமும் அங்குதான் இருக்கு. உம்முடைய அந்த சரீரத்தில் சுத்தி வர்றத எனக்கு உங்களுடைய அனுகிரகத்தினால ஞாபக சக்தி குறையவில்லை. நடந்ததெல்லாம் எனக்கு அப்படியே நினைவு இருக்கின்றது. ஆனாலும் வெளியே வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுடைய விருப்பத்தினால் நான் வெளியே வந்தேன். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. இந்த உலகம் அனைத்தையும் அப்படியே விழுங்கி விட்டு நீங்க ஏன் இங்க இப்படி ஒரு குழந்தையா இருக்கீங்க? இதை எனக்கு சொல்லுங்க. எதனால இந்த உலகம் முழுக்க உங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கின்றது? இந்த இடத்துல நீங்க எவ்வளவு காலம் இருக்கணும்? இப்படியெல்லாம் தன்னுடைய கேள்விகளை முன்வைக்கிறார். இப்போ அந்த பகவான் சொல்றாரு, தேவர்கள் அவங்க கூட என்னை முழுசா அறிவதில்லை. ஆனா இந்த உலகத்தை படைக்கும் விதம் இதை உன் மேல இருக்க பாசத்தினால நான் உனக்கு சொல்றேன். ஜலம் அப்படின்றது நாரம் என்று சொல்லப்படுகின்றது. இது நான் தான் இதுக்கு இந்த பெயரை வைத்தேன். இதுதான் என்னுடைய நிரந்தர வாசஸ்தலம். அதனால நான் நாராயணன் என்று சொல்லப்படுகின்றேன். நாராயணன் என்று சொல்லப்படுகின்ற நான் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். அழிவற்றவன், குறைவற்றவன், எல்லா பிராணிகளையும் படைக்கிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கின்றேன். நான் விஷ்ணு, நானே பிரம்மா, நானே தேவர்களுக்கு தலைவனான இந்திரன், நானே அரசனான குபேரன். அப்படியே தான் இந்த உயிர் போனவங்களுக்கெல்லாம் யார் அதிபதி? யமன். அதுவும் நானே. நானே சிவன், நானே சந்திரன், நானே உலகத்தை படைப்பவன், நானே அதை காப்பவன், நானே யஜ்ஞம். எனக்கு அக்னி முகமாக இருக்கின்றது, பூமி கால்களாக இருக்கின்றது, சந்திர சூரியர்கள் கண்களாக இருக்கின்றனர், ஆகாயம் தலையாக இருக்கின்றது, திசைகள் காதுகளாக இருக்கின்றது. அப்படியே இந்த நீர் இருக்கு இல்லையா, அது என் வேர்வையினால் உண்டானது. இந்த ஆகாயம் முழுக்க என்னுடைய தேகமாக இருக்கின்றது. என்னுடைய மனசுல இந்த வாயு இருக்கின்றது. இப்போ இதுல ஒன்று சொல்றார், எனது வல்லமையினால் பிராமணர்கள் எனக்கு முகமாக இருக்கின்றார்கள், சத்திரியர்கள் இரு புஜங்களாக இருக்கின்றார்கள், வைசியர்கள் இரு தொடைகளாக ஆகிறார்கள், சூத்திரர்கள் இரு கால்கள் ஆகின்றார்கள் அப்படின்றார். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றார்? அக்னி முகமாக இருக்கின்றான், பூமி கால்களாக இருக்கின்றன, சந்திர சூரியர் கண்களாக இருக்கின்றனர், ஆகாயம் தலையாக இருக்கின்றது, திசைகள் காதுகளாக இருக்கின்றன அப்படின்னு. இந்த ருக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம் இதெல்லாம் என்னிடத்திலிருந்து உண்டாகின்றன. நான் தான் பிரளய காலத்து நெருப்பு. பிரளயத்தை உண்டு பண்ணுகிற யமனும் நானே. அந்த பிரளயத்தை செய்கிற சூரியனும் நானே. அந்த பிரளய கால காற்றும் நானே. எப்பெல்லாம் தர்மத்துக்கு சோதனை உண்டாகின்றதோ, அதர்மம் அதிகரிக்கின்றதோ, அப்போ நான் அவதாரம் செய்வேன். அந்த அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்றதுலேயே விருப்பம் இருக்கின்றவர்கள், அதுக்கப்புறம் தேவர்களாலும் கொல்ல முடியாதவர்களான ராட்சசர்கள், இந்த மாதிரி பயங்கரர்கள்லாம் இந்த உலகத்தில் எப்பெல்லாம் உண்டாகுவார்களோ அப்போதெல்லாம் நல்வினை செய்தவர்களுடைய வீட்டில் நான் பிறக்கின்றேன். அந்த மனுஷ உருவில் நான் பிறந்து எல்லாவற்றையும் அடக்குகின்றேன். என்னுடைய மாயையினாலே தேவர்கள், மனுஷர்கள், கந்தர்வர்கள் எல்லாரையும், ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாவற்றையும் படைத்து நானே அழிக்கின்றேன். கிருத யுகத்தில் எனக்கு வெண்மை நிறம், திரேதா யுகத்தில் மஞ்சள் நிறம்,
துவாபர யுகத்தில் எனக்கு நீலவர்ணம், அப்படியே கலியுகத்தில் கருமை நிறம் அப்படின்றாரு. எப்போ என்னுடைய நிறம் கருமையாக இருக்கின்றதோ அப்போ அதர்மத்தினுடைய 3 பாகங்கள் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். இப்போ மார்க்கண்டேயரை பார்த்து சொல்றார் அந்த குழந்தை, இந்த ஸ்தாவர ஜங்கமம் இதெல்லாம் நாசமடைந்து அப்படியே ஒரே சமுத்திரமா எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்து நீ பயந்திருக்கிற அப்படின்றது எனக்கு தெரியுது. அதனால தான் இந்த உலகம் உனக்கு இப்பொழுது காண்பிக்கப்பட்டது. என்னுடைய சரீரத்துக்குள்ள நீ நுழைஞ்சப்போ அங்க எல்லா உலகத்தையும் பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்ட. அதனால என்ன நீ தெரிஞ்சுக்கல. அதனால தான் வாய் வழியாக மறுபடியும் உன்னை வெளியில கொண்டு வந்தேன். என்னுடைய இந்த ரூபம் அப்படின்றது தேவர்களாலும் அசுரர்களாலும் அறிய முடியாதது. இருந்தாலும் உனக்கு என்னால் சொல்லப்பட்டது. அந்த பிரம்மதேவர் அவர் விழித்துக் கொள்கிற வரையில் நீ இந்த இடத்துல கவலை இல்லாம சுகமாக இருப்பாய். எல்லா உலகத்துக்கும் பிதாமகரான அந்த பிரம்மதேவர் அவர் விழித்து எழுந்த பிறகு அவருடன் சேர்ந்து சரீரங்களாக இருக்கின்ற ஆகாயம், பூமி, தேஜஸ், வாயு, ஜலம், அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் மீதி இருக்கின்ற ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாவற்றையும் நான் படைப்பேன். இப்படி சொல்லிவிட்டு அந்த குழந்தை மறைந்து விடுகின்றது. இப்போ மார்க்கண்டேயர் யுதிஷ்டர் கிட்ட சொல்றார், இந்த யுகம் முடியும் பொழுது இந்த ஆச்சரியத்தை நான் என் கண்ணால பார்த்தேன். அன்றைக்கு என்னால் காணப்பட்ட அவர்தான் அந்த ஜனார்தனர் தான் இங்கு உனக்கு உறவினராக இருக்கின்றார். அவருடைய அனுகிரகத்தினால தான் இந்த ஞாபக சக்தி, இந்த விஷயங்களெல்லாம் என்னை விட்டு அகலவில்லை. எனக்கு தீர்க்கமான ஆயுள், அதுக்கப்புறம் என் இஷ்டப்படி தான் மரணம் அப்படின்றது எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த ஆலமர கிளையில் இருந்த குழந்தை ஹரியானவர், நாராயணனானவர், அவர்தான் இங்கு விஷ்ணு வம்சத்தில் அவதரித்து கிருஷ்ணன் அப்படின்ற பெயருடன் கூடியவராக இருக்கின்றார். அவர்தான் எல்லாவற்றையும் படைப்பவர், காப்பவர், அழிப்பவர், அழிவற்றவர். அவரே எல்லா பிராணிகளுக்கும் பிதாவாகவும் மாதாவாகவும் இருக்கின்றார். மற்றவங்களை காப்பதில் வல்லமையுள்ள அவரை சரணடையுங்கள் அப்படின்னு மார்க்கண்டேயர் யுதிஷ்டருக்கு கூறுகின்றார். மீண்டும் அடுத்த இணைந்திருப்போம். வணக்கம்.